நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். பாரம்பரிய முறையில் வேடசந்தூர் அருகே சலகர் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கோட்டை மந்தை கிராமத்தில் தஸ்ரிவார் குல மக்களுக்கு பாத்தியப்பட்ட மாசம்மாள் மல்லம்மாள் குலதெய்வம் உள்ளது. இந்த கோவில் சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு பின் பெரிய கும்பிடு விழா எடுப்பது தஸ்ரிவார் குல மக்களின் வழக்கம். அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக திருவிழா நடைபெற்று வந்தது. விழாவில் பிறந்த வீட்டு பெண்கள், புகுந்த வீட்டு பெண்கள் என பெண்கள் பட்டாளமே கூடை சுமத்தல், கும்பிடு வாங்குதல், ஈழத்து காணிக்கை வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. அதன் பின் இறுதி நாளான இன்று பாரம்பரிய முறைப்படியும் குல வழக்கப்படியும் சலகர் எருது எனும் மாடு விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தோகமலை கோட்டை மந்தை மாடுகள் ஏராளமாக கலந்து கொண்டதோடு இளைஞர் பலர் மாடுகளை விரட்டி வந்து காண்போரை வியப்படைய செய்தது. இதில் மாலை தாண்டி வந்த 3 மாடுகள் வெற்றி பெற்றதாக அறிவித்து வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கழித்ததோடு வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி சென்றனர். எங்கள் குல வழக்கப்படி எங்களை அழைத்து நிறைவு நாளன்று மாடு ஓட்டி நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டதன் காரணமாக மாடு ஓட்டி நிறைவு நாளை நிறைவு செய்துள்ளோம். மாலை கும்பிடி நிறைவு விழாவாக 3ஆம் நாள் மாடு ஓட்டும் விழா எங்களுடைய குளத்தில் வழக்கமாக நடைபெறும். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் சிறப்பாக ஓட்டி கொடுத்துருக்கோம். அதான் இதோட வழக்கம். எங்களுடைய முன்னோர்கள் கர்நாடகாவிலிருந்து வரும்போது மாட்டுடன் வந்தார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி வைத்தது எங்களுடைய பெரிய கும்பிடி எப்போயெல்லாம் நடைபெறுகிறது என்றால் அப்போயெல்லாம் எல்லா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஒப்பளிக சமூகம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த பெரிய கும்பிடி விழாவில் கண்டிப்பாக அந்த மாடு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்க வேண்டும். பாரம்பரியமிக்க அந்த வழக்கப்படி எங்களுடைய மாடு விட பழக்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். எங்கள் முன்னோர் சொன்ன வாக்குப்படி இது எங்கெங்க நடந்து அனைத்து உக்கலை சமூகம் எங்கெங்க இருக்கோ தமிழ்நாட்டில் அங்கே அனைத்து மாலை கோயிலும் நடைபெறும். இது கட்டாயமாக கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய பரப்படி எங்கள் மாடும் நாங்களும் ஒன்று. அதனால் எங்களுடைய முன்னோர்கள் வந்து நாங்கள் எப்பெல்லாம் எங்கெல்லாம் எங்களுடைய உக்கலை சமூகம் இருக்கின்றதோ 48 குலத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் பெரியவனுக்கு கும்பிடுறார்களோ அங்கெல்லாம் இந்த மாடு விடும் விழா தொடர்ச்சியாக நடக்கும். அவர்கள் எங்கள் முன்னோர்கள் சொன்ன வாக்கு பிரகாரம் நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டுள்ளோம். இது சமூகத்துக்கு யார் தலைமை? இந்த சமூகத்துக்கு வந்து ஆலவட்ட கவுண்டர்னு சொல்லக்கூடிய தோமலைக்கோட்டையை சேர்ந்த ஜோதி அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அனைத்து சமூகத்து எங்கள் உக்குலை சமூகத்து தமிழ்நாடு முழுக்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.